இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான வசனம் என்னவென்றால், 10 காரியங்களும் நன்றாக இருந்தாலும் ஒரு குறை உனக்கு இருக்குன்னா அந்த குறை நித்திய ஜீவனுக்கு தடையாக இருக்கிறது. நல்ல குணங்கள் நிறைய நமக்கு இருக்கலாம். ஒழுங்கா சர்ச்சுக்கு போவோம், தசம பாகம் கொடுப்போம், வீட்டில் காலையில் ஈவினிங் ஜெபம் பண்ணுவோம், வேறு பெரிய குழப்பம் ஒன்றும் செய்ய மாட்டோம். அப்படி நிறைய நற்குணங்கள் நமக்கு இருந்தாலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு குறை கூட தடையாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், இயேசுவின் வருகை மிக நெருங்கி இருக்கிறது. அவருடைய வருகையில் நீ கைவிடப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய குறைகளை நாம் அறிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது, ஆண்டவரே, அந்த உம்முடைய வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்பட தடையாக ஒரு குறையாகிலும் இருந்தால் நீர் எனக்கு பேசும் ஐயா, என்னிடம் உணர்த்தி தாரும் ஆண்டவரே. அப்படி ஜெபித்துக் கொண்டு வந்தால் அந்த மெசேஜில் இருந்து ஏதாவது ஒரு குறை இருந்தால் உங்களுக்கு உணர்வு வரும். உடனே அப்பா எனக்கு மன்னியும், இனி நான் அந்த தவறை செய்ய மாட்டேன். அப்படி உணரக்கூடிய அளவில் ஒரு விசுவாசியோட வாழ்க்கை இருந்தால் தான் நீ ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய்.